தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த கூட்டம் முடிந்து இந்த மாநாடு முடிந்து திரும்பி போகும் பொழுது கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் வீச பண்ணுவார். நம்புற மாதம் தலைக்கு மேலே கையை தட்டி, இதுவரை வீசப்படாத ஒரு ஒளி, இதுவரை காணாத ஒரு வெளிச்சத்தை, நிச்சயம் இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தை ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவாராக. ஆமென். சரி, தொடர்ந்து அடுத்து ஜபத்திற்கும் வாழ்த்துக்கும் போகிறது முன்பாக வெவ்வேறு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற போதகர்கள், அவர்களை ரொம்ப தூரத்துலேருந்து, இங்கே சென்னையிலேருந்து வந்திருக்கணும் தெரியாது, கன்னியாகுமரியிலேருந்து, தேனியிலேருந்து, விருதுநகர்லேருந்து, திருச்சியிலேருந்து, அப்படி தமிழ்நாடு இருக்கிற அத்தனை மாவட்டத்திலிருந்தும் போதகர்கள் பிஷப் வந்திருக்காங்க. நல்லா அவங்க கை தட்டி அந்த பிரயாசத்திற்காக நான் நம்புகிறேன், அந்த விசுவாசத்திற்கே ஒரு வெற்றி வரப்போகிறது. ஐயோ, நல்ல கை தட்டி இருக்கணுங்க. எந்த எதிர்பார்ப்பின்றி, எந்த ஆதாயம் என்று, ஒரே ஆதாயம், பரலோக ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ஆமென். தொடர்ந்து நம்ம தொழில சீனியர் பாஸ்டர் மூத்த பிதா காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கிற வர்கீஸ் அவர்கள் சின்ன ஒரு வாழ்த்தை சொல்லி இந்த கூட்டத்திற்காகவும் பாஸ்டர்ஸ்க்காகவும் முக்கியமாக சபைகளுக்காக ஜபிக்க போகிறார். நல்ல கையை தட்டி நல்ல கையெழுத்து வரவேற்பமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி ஒரு நல்ல நாளை காண தேவன் நமக்கு ஆயுசுகளை நீடிப்பித்து கொடுத்து, பல பவனத்திலே, பல குடும்பத்திலே, பல சபையிலே, பல மாவட்டத்தில் நம்ம ஒருமித்து ஒன்று சேர்ந்து இந்த இடத்தில் திரளாய் கூட தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் செய்ய நினைத்ததை தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இதோ என் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை தடுப்பான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். கர்த்தர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு நேராக, உங்களுடைய குடும்பங்களுக்கு நேராக, உங்களுடைய ஊழியங்களுக்கு நேராக கர்த்தர் ஆசீர்வாதத்தின் கருத்தை உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை ஏற்றெடுக்கிறது எனக்கு தெரியல. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருமா எழும்பி நின்று அப்பாவுடைய கண்களை நோக்கி பார்த்து, நமக்கு ஒத்தாசவிருந்த பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து, நிச்சயமாக இந்த இடத்தை விட்டு நான் போகும் பொழுது ஒரு புதிய வல்லமையோடு நான் போக வேண்டும், ஒரு தரிசனத்தோடு நான் போக வேண்டும், ஒரு சவாலோடு இந்த இடத்தை விட்டு நான் போக வேண்டும். இதுக்கு பிற்பாடு நான் செய்கிற ஊழியம் சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் செய்த ஊழியம் அல்ல, என் ஊழியத்தினுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும். என் ஊழியத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும், அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும், என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். முடிந்தால் உங்களோட ரெண்டு கருத்தையும் விரித்து அப்பாவை நோக்கி ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேகருடைய துதியினால் கிருபை பெருகுது, அநேக துதியினால் கிருபை பெருகுது. கொஞ்சம் வாய் திறந்து துதித்து பாருங்க, இந்த இடம் முழுவதும் கிருபையால் நிரம்ப போகுது. நம்முடைய வாழ்க்கையில கிருபையா பெருக போகுது, நம்முடைய ஊழியத்தில் கிருபை பெருக போகுது. ரிபலகதன பௌஷ்யாதியா நகதன பவுடா ரிகலகதன சம்தன பௌஷ்யபலபப. முடிந்தால் ரெண்டு வார்த்தையில் அந்நிய பாஷையில பேசுங்க. கர்த்தருடைய ஆவியாவுடைய மகிமை இங்கே வெளிப்படட்டுமே, அவருடைய வல்லமை இங்கே வெளிப்படட்டுமே. அவருடைய ஆவியானவர் எங்கேயுண்டோ அங்கதானே விடுதல். ஹல்லேலூயா. இங்க யாரு கூடி எந்த புண்ணியம் இல்லை, யாரு வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆவியானவர் இந்த இடத்தில் கிரியை செய்ய வேண்டும், ஆவியானவர் இந்த இடத்தில் வல்லமையோடு இறங்க வேண்டும். அவர் எங்கேயுண்டோ அங்கதான் விடுதல். இதா தனகதன ஷதனா தியானகா ரிகலகதன பௌடானகதன பௌஷ்யாதியாக்கியாலபா ரீமானஹதனக ஷதன பௌடபலபபபப. கர்த்தாவே, என்ன சத்தமாய் பலத்த கரையோசத்துடன் பலத்த குரல் கொடுத்து அந்நிய பாஷையிலே பேசி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். அவர் பெரியவர், அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமீன். உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. அற்புதத்தின் கரம், அதிசயத்தின் கரம், விடுதலின் கரம், மகிமையுள்ள கரம், வல்லமையுள்ள கரம் இந்த இடம் முழுவதும் இப்ப நிரம்புவதாக. ஆவியானவரே, உம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள எங்களை கொண்டு வருவீராக, உம்முடைய சித்தத்துக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு செல்லுவதாக. ஆண்டவருடைய மகிமை இங்க வெளிப்படுவதாக. மானுஷிக சத்தமோ மானுஷிகமான சித்தமோ இங்க நிவர்த்தியாக கூடாதப்பா. உம்முடைய தீர்மானம், உம்முடைய சித்தம் இங்க
நிவர்த்தியாகட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஊழியக்காரிகளையும் நீர் இப்ப தொட்டாசீர்வதிப்பீராக, தொட்டாசீர்வதிப்பீராக. ஒருவேளை பலவீனத்தோட வந்திருக்கலாம், வியாதியோட வந்திருக்கலாம், மனக்கவலையோட வந்திருக்கலாம், அநேக மைல்கள் பயணம் பண்ணி களைப்போட வந்திருக்கலாம். அப்பா, அந்த பலவீனங்கள் எல்லாம் இப்ப மாறுவதாக. ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய பலன், ஒரு புதிய சக்தி ஊழியக்கார மேல ஊட்டப்படுவீராக. எல்லாரும் அக்கினி கனலாய் மாற்றுங்கப்பா, அக்கினி கனலாய் மாற்றுங்கப்பா, அக்கினி கனலாய் மாற்றுங்கப்பா. எல்லா சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள், தூக்க மயக்கங்கள் மறைந்து போகுவதாக. எல்லா கவலைகள் மறைவதாக, வியாதிகள் மறைவதாக, பலவீனங்கள் மறைவதாக. மன தைரியத்தோடு ஆசீர்வாதத்தை பெற்று மிகுந்த பலத்தோடு கடந்து போக உதவி செய்யும். அன்னைக்கு கிதியோனை பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போக சொன்னீர் அல்லவா? அவ்விதமாய் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படி செபிக்கிறோம். தொடர்ந்துள்ள முழு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆளுகை, உம்முடைய வழிநடத்தல் காண கர்த்தர் உதவி செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நிச்சயம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.